வணக்கம். முனைவர் கௌ பெருமாள். இன்று புலவர்களுடைய வறுமை நிலையை எடுத்துரைப்போம். புலவர்கள் வறுமையில் இருந்த போதும் பாடல்கள் எழுதி வந்தார்கள். புலவர்கள் வறுமையில் இருந்த நிலையை அறிந்த அரசர்கள் அவர்களை ஆதரித்தும் வந்தார்கள். அந்த வகையில் பெருஞ்சித்திரனார் என்ற புலவர் தன் இல்லத்தில் வறுமையை எடுத்துரைக்கிறார். பாலின்றி வற்றிய முளையை சுவைத்து வீட்டில் உணவும் இல்லை என்ற வெற்று பாத்திரத்தை திறந்து பார்த்த குழந்தை அழுகின்றது. தாய் என்ன செய்கிறாள் என்றால், மரப்புலி வருகிறது என்று சொல்லி அவனை அமைதிப்படுத்த முயல்கிறாள். அப்போதும் குழந்தை அழுகை நிறுத்தவில்லை. பின்பு மதியத்தை காட்டி சமாதானப்படுத்த முயல்கிறாள். நிலவை காட்டி சமாதானப்படுத்த முயல்கிறாள். தன் மனைவியின் இந்த அவல நிலையை பெருஞ்சித்திரனார் தம் பாடலில் எடுத்துரைக்கிறார். புல்லுலை குடுமி புதல்வன் பன்மான் பாலில் வருமுலை சுவைத்தனன் பெறான் கூழும் சேரும் கடையி யூலின் உள்ளில் வருங்கலம் திறந்தல கண்டு மரப்புலி உரைத்ததும் மதியும் காட்டியும் என்று புறநானூறுல 160வது பாடல்ல 18 22 வரிக்குள்ள இந்த சங்க இலக்கியம் சுட்டி காட்டுகிறது. நன்றி, வணக்கம்.